கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 49வது வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். என கருமையானவர்களை, கண் தெரியாத ஒரு மனிதனை குறித்து இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது. இயேசு நின்று அவனை கூப்பிடுகிறார். நீங்கள் அதற்கு முன்பதாக உள்ள காரியங்களை அல்லது வசனங்களை வாசிப்பீர்களானால், இந்த மனிதன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவனை அமைதியாக இருக்கும்படி சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மனிதனோ இன்னும் அதிகமாக சத்தமிடுகிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். இந்த சத்தத்தை கேட்ட உடனாக இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். எவ்வளவு மேன்மையான வார்த்தை! இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் கதறலின் சத்தம், உன் கூப்பிடுதலின் சத்தம் என் இயேசுவின் சன்னிதானத்திற்கு சென்று அடைய வேண்டும். என் இயேசுவனுடைய செவிகளில் கேட்கப்பட வேண்டும். அந்த கண் தெரியாத மனிதனுடைய சத்தத்தை இயேசு கேட்டார். எத்தனையோ பேர் சத்தமாட்டு பேசிட்டே போனாங்க. அந்த பயங்கரமான கூட்டம், அந்த மக்களின் மத்தியில் அந்த மனிதனுடைய சத்தம், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். இந்த உலகத்துல பல சத்தம், பல விதமான சந்தடிகள், இவைகளின் மற்றில் நீ கூப்பிடுவியா? ஆண்டவர்கிட்ட நேரத்தை ஒதுக்கி, தாவீதின் குமாரனே, எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக இரங்கும் என்று சொல்லி கதறுவாயா? என் ஜனங்களுக்காக கதறும் என்று சொல்லி கேட்பியா? இயேசு அதை விரும்புகிறார். அந்த சத்தத்தை கேட்டவுடன் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லுகிறார். இந்த இயேசு உன்னை கூப்பிடுவார். நீ கூப்பிட்டன்னா இயேசு உன்னை வான்னு சொல்லுவார். உன் சத்தத்தை அடக்கி கொள்ளாத. மற்றவங்க உன்னை பார்த்து வேடிக்கை சொல்லுவாங்க, கேலி பேசுவாங்கன்னு நினைக்காத. இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பி. உன் சத்தத்தை அவர் கேட்க விரும்புகிறார். பிள்ளையின் சத்தத்தை தகப்பன் கேட்க விரும்புவது போல என் ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவரை நோக்கி, தாவீதின் குமாரனே, என் இயேசுவே, என் பாடுகள் போதும், வியாதிகள் பலவீனங்கள் போதும், இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நீ கூப்பிடுவேன்னு சொன்னா, நிச்சயமா ஆண்டவர் உன்னை அழைத்து சொல்லுவார், திடன்கொள், எழுந்திரு என்று சொல்லுவார். உன் கண்கள் திறக்கப்படும். அந்த அற்புதத்தை செய்த என் ஆண்டவர் இன்று உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அவன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசுவனிடத்திலே சென்றான். இந்த நீயும் இயேசுவண்டை வருவாயா? இயேசு இதோ உன்னுடைய அருகில் நிற்கிறார். தூரத்தில் அல்ல, சமீபத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உண்மையான உத்தமமான இருதயத்தோடு அன்று கண் தெரியாத இந்த மனிதனுமை நோக்கி கூப்பிட்ட பொழுது தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு உம்மிடத்திலே வந்தான். இன்று தன்னுடைய அந்தஸ்து, பெருமை, மேன்மை, படிப்பு, உயர்வு என்கிற எல்லாவற்றையும், அகந்தை என்கிற எல்லாவற்றையும், போர்வையை எறிந்து விட்டு உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து விடுதலையை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.